ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ராம் தான் வந்து தூக்கி போய் பெட்டில் போய் போடுறான். ஆனால் வந்து ஜெனி ராமு விடாமல் கெட்டி பிடிச்சிட்ருக்கா. ராம் தான் வந்து கையெல்லாம் எடுத்து விட்டு அவளுக்கு அழகாக அவளை தூங்க வச்சுட்டான். அவன் ரூமில் தான் தூங்க வச்சுட்டான். அவன் வெளில போயிடுறான். ராமு, ஹீரோயின் 3 பேர் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே டயர்டாகிடுது. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை உட்கார வச்சு, உனக்கு என்னாச்சு, கழுத்து வலிக்குதா, என்ன வேணால் நீ வந்து ஒரு ரோபோட்டாக நினச்சிக்கோ, ஏன் நான் நல்லா மசாஜும் பண்ணுவேன், க்ளீனும் பண்ணுவேன் அப்படிங்க. அதை பார்த்த ராமு வந்து எனக்கும் வந்து இதமாரி எல்லாமே வலிக்குது, எனக்கும் மசாஜ் பண்ணி விட அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே ஹீரோ வந்து பின்னாடி நல்லா ஓங்கி அடிச்சிட்டான். சத்தம் நல்லா இருக்கே, அப்படின்னா நீ வந்து நல்லா தான் இருக்க, சும்மா நடிக்காத, வேலையை பாரு அப்படிங்க. இதெல்லாம் பின்னாடி நின்று ஜெனி பார்த்துக்கிட்டு இருக்கா. ராமு சொல்கிறான், பாரு ஹீரோயின் உன்னையை பற்றி தப்பாக நினைக்க போகிறான், நீ வந்து பெரியவங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயின், நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெனி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்து, நீங்கள்லாம் ரொம்பவே நல்லவங்க, எனக்கு எப்போதுமே நல்லதாக தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமை கட்டி பிடிக்கிற மாரி ஓடி வர்றா. உடனே ராம் நைஸாக நவுண்டுறான். அவன் வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறா. நான் வந்து உன்னை நினச்சி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இந்த நைட் ஃபுல்லாக கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ராம் சொல்கிறான், அப்போமே தூங்கிட்டேன், நீ தான் என்ன, நீ என்ன கனவுலையாக நீ வந்து ஃபீல் பண்ணி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே கரெக்ட் அப்படிங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னை பற்றி கவலைப்படாமல் நீ ரெஸ்டாரண்ட்டை பற்றி கவலைப்படு அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன செய்ய, அது பாட்டில் ஓடுதா, எப்படி ஓடுதோ அப்படியே ஓடட்டும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ஹீரோயினும் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நான் கண்டிப்பாக வந்து வீழ மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து உற்சாகமாக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ராம் சொல்கிறான், யாரோ அவங்கள வந்து வெஜிடபிள்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு ஜெனி சொல்கிறா, திரும்பி நான் என்னோடய லைஃபுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே கண்டிப்பாக நீ எப்படி சேர்ஃபுல்லாக இருக்கன்னு சொல்லி நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெனி, நீ ஏன் நீ வந்து கோவப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ராம் காலை எட்டி மிதிக்கா. அப்பவும் சத்தம் நல்லா வருது. உடனே வந்து ஹீரோ சொல்கிறான், இப்பவும் சத்தம் நல்லா வருது, அப்போ இவன் வந்து நல்லா ஆல்ரைட்டாக தான் இருக்கான். உடனே ஜெனியோ, ராம் உனக்கு ஏதாவது ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர பார்க்க. உடனே ராம், நீ என் பக்கத்தில் மட்டும் வந்துடாத, தள்ளியே இரு அப்படிங்க. அடுத்த நாள் காலையில் ஜெனி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹீரோயின் வந்து தூங்காமையே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஃப்ரூட் சாலடை கொடுத்து சாப்பிட சொல்கிறான். டயர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினும் லைட்டாக ஹீரோ மேலே சாஞ்சிட்டு இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து ஒர்க் பண்ணுறா. ஃபுல் டைம் உட்காந்து லேப்டாப்பை பார்த்துட்ருக்கிறதுனால கழுத்து அவளுக்கு வலிக்கிறதுனால ஹீரோ தான் கொஞ்சம் மசாஜ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் மிஸ்டர் சங்கன்ட்ட போய், நான் வந்து பிங்கிக்குள்ள ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அவளுக்கு பிபிடி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பென் ட்ரைவை கொடுக்கா. உடனே வந்து மிஸ்டர் சங்கன், அப்போ உன்னோடது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஹீரோயின் அமைதியாக நிற்காங்க. அப்போ வந்து ஃபோன் கால் வருது. அது வந்து மிஸ்டர் டேன் சொல்லி இவங்களோட பாஸு, அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. இவங்க வந்து பிபிடியை சப்மிட் பண்ணதுக்கு கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து என்னோடய பிபிடி ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே மிஸ்டர் சங்கன் சிரிச்சிட்ருக்காரு. இந்த சைடு என்னடானா ஜெனியோட ரெஸ்டாரண்ட்டை வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நேற்றுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆனதுனால. ஜெனி அழுதுகிட்டே ராமை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கா. ராமு வந்து பார்த்துட்டு, என்னாச்சு, சீல் பண்ணிட்டாங்களா, சரி என்ன செய்ய, இது ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் வந்து இன்னும் நான் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் எனக்கு எதுவுமே மணி வரல, ஆனால் வந்து எனக்கு ஃபைன் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து சாப்பிட கூட எனக்கு வந்து மணி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ராம் சொல்கிறான், சரி உனக்குள்ள ரெஸ்டாரண்ட்டை நீ வந்து திரும்பி எடுக்கிற வரைக்கும் எங்குள்ள புக் ஸ்டோரில் வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜெனி தலையில் லைட்டாக கை வைக்கான். லைட்டாக கையை வச்சு தட்டி ஆறுதல் படுத்துகிறான். உடனே ஜெனிக்கு சந்தோஷமாக, இது நீ வந்து என் தலையில் தட்டினல்ல அப்படின்னு சொல்லி கேட்கா. அப்படியா, நானும் அப்படி ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி சும்மா சொல்கிறான். அப்புறம் ஜெனியே சொல்கிறான், நீ என் தலையில் தட்டினதுனால எனக்கு வந்து அறிவு வந்துட்டு என்னோடய மிஸ்டேக்கை நானே கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி 2 பேரும் மெல்ல ராமோட புக் ஸ்டோர் வழியாக உள்ளே போய் செக் பண்ணி பார்க்காங்க. 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. ராம் வந்து பில்லெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜெனி ஃபுட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா.
பில்லெல்லாம் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஓம் புக்கில் தான் எழுதி வச்சுருக்கேன் பாருன்னு. என்னது ஏன் புக்கா அப்படின்னு சொல்லி ராம் சாக்காய் பார்க்குறான். அப்போ வந்து எதனால் நீ வந்து என் புக்கில் எழுதுன அப்படின்னு சொல்லி ராம் கேட்டதுக்கு, அங்கே நிறைய பேப்பரில் வந்து நிறைய காலி இடம் இருந்துச்சு, அதை வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் எழுதி வச்சுருக்கேன்ப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ராமுக்கு என்னடா இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஜெனி கண்டுபிடிச்சிடா. பிங்கி வந்து ஒரு டிஷ் வந்து எடுத்து சமைக்க கொடுத்தால, அந்த டிஷ்ஷை வந்து பார்க்க ஒரே பேட் ஸ்மெல் வருது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது நான் வந்து எப்போ வாங்கினேன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க, எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்லி பார்க்குறா. அப்போ ராம் பார்க்குறான், பார்த்து கண்டுபிடிச்சிட்றான். என்னது 3 இது ஒரு யான் மாதிரி தான், ரொம்பவே சீப்பாக இருக்குது, என்ன ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஜெனிக்கு ஒன்றுத்தில் என்னது சீப்பாவாக இருக்குது அப்படிங்கா. இந்த சைடு ஹீரோயினுக்கு வந்து பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. அப்போ ஹீரோ தான் கூப்பிட்டு வந்து விட்றான். அப்போ என்னாச்சு நர்வஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து ஒரு படத்தை கொடுக்கான். அதில் வந்து சின்ன பொண்ணு ஓடுற மாதிரி பின்னாடி கொடையை வச்சு சின்ன பையன் குத்துற மாதிரியும், அதை சின்ன பிள்ளையில் ஹீரோவை ஹீரோயின் குத்திருப்பாங்க, அது மாதிரி இப்போ ஹீரோயினு ஹீரோ குத்துற மாதிரி அவன் வந்து மீன் பண்ணி கொடுத்துருக்கான். கண்டிப்பாக நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஹீரோயினும் அந்த பிக்சரை வச்சுட்டு சூப்பராக பிபிடி ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ராமும் ஜெனியும் வந்து அந்த சீ ஃபுட்டை எங்கே வாங்கினாங்களோ அந்த ஸ்டோருக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஜெனி கண்ணாடி போட்டு மாஸ்க்கை வச்சு மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு வந்திருக்கா. ஏன்னு கேட்ட உடனே அந்த ஆளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நான் வேறு அழகாக இருக்கோம்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. இப்படி போனால் தான் வந்து உன்னைய வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க, எல்லாத்தையும் வந்து மூஞ்சில் உள்ள கண்ணெல்லாம் கலத்திட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றான். உடனே வந்து ஜெனிக்குள்ளே கண்ணாடி மாஸ்க் எல்லாத்தையுமே ராமே கலத்தி விட்றான். ஜெனி வந்து அவனை அப்படி வாயப்பழந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் சொல்லி விட்றான், நீ போய் என்னதுலான்னு சொல்லி செல்லில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஜெனியும் உள்ள நைஸாக வந்து அந்த ஓனர்கிட்ட பேசி வீடியோலாம் எடுத்துடுறாங்க. ஆனால் வந்து லாஸ்ட்டில் அந்த ஆள் கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெனிட்டேருந்து பிடுங்க போல ஜெனி வந்து பக்கத்தில் உள்ள அட்டையெல்லாம் தூக்கி அந்த ஆள் மேலே வீசிட்டு ஓடி வர்றா. உடனே இந்த சைடு ராமுக்கு சத்தம் கேட்டு போய் பார்க்கா என்னன்ட்டு. ஜெனி வந்து வீடியோ செல்லை மேலே தூக்கிட்டு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ராம் நீ இப்போ நிற்கக்கூடாது ஓடணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு ஓடுறான். ஓனரும் விடாமல் துரத்திக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டில் எப்படியோ ஒரு காருக்கு பின்னாடியே ஒளிஞ்சு தப்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து இந்த ரணகலத்துலேயும் ஜெனிக்கு கிளிகளுக்கு கேட்குது. ராம் வந்து அவள் கையை பிடிச்சிருந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அப்போது வந்து ஜெனி சொல்கிற நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுல அப்படின்னு ராம் சொல்கிறான். என்னது உனக்கு திரும்பி நடக்கணுமா அப்படின்னா இல்லை வேணாம் அப்படின்றா. அப்போ வந்து ராம்க்கு ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி, என்னது ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுவா நான் வந்து எக்ஸாம்பிள்காண்டி ஒரு இதை சுட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாச்சு, ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே ஜெனியும் வேனுக்குன்னே அதை கொண்டு ராமுக்குள்ளே வச்சுருந்தா மோந்து பாருன்னு சொல்லிகிட்டு இருக்கா. ராம் தள்ளி போயிடுறான். அப்போ வந்து ஹீரோயின்கிட்ட இருந்து ஃபோன் வந்து ஜெனிக்கு வந்திருக்கு. 2 பேரும் மீட் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ராமும் ஜெனியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்காங்க. உடனே ஜெனி சொல்கிறாங்க நான் வந்து சாவு பக்கத்தில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் என்னடா அப்படின்னு சொல்லி ராமை பார்க்காங்க. சும்மா சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ராமும் சொல்லிடுறான். அப்போ வந்து ஜெனி சொல்கிறான் அப்பாடி ரெஸ்டாரண்ட் ப்ராப்ளம் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு, வாங்க நம்மெல்லாம் ஹக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராம்கிட்டே போகிறான். ராம் தள்ளி போயிடுறான். ஹீரோயின் தான் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ராம் சொல்கிறான் எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். ஜெனி வந்து ராமை பார்த்து சிரிச்சிட்டே இருந்த உடனே ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜெனியும் ஹீரோயினும் வந்து பீஸா சாப்பிட்டுட்டே வந்து ஜெனி சொல்கிறா ஹீரோயின்கிட்ட, அவன் வந்து என் தலையில் தட்டினான், என் கையெல்லாம் பிடிச்சான். ஒன்று ஹீரோயினா அப்போனா நீங்கள் 2 ஒன்றா இருந்தீங்களா அப்படின்னா நீ வேற, அவன் சும்மா லைட்டன் தலையை எப்படி தட்டி கொடுத்தான்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட செஞ்சுட்டு அப்புறம் ஓடி போவையில் கையை பிடிச்சான், அவ்வளோதான். உனக்கு என்ன காய்ச்சலாம் அடிக்கி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க. அப்படிலாம் இல்லையே, அப்போ எதனால் நீ வந்து அவன்கிட்ட விழுந்துட்டேன்னு கேட்டோன்னே அவன் கிட்டார் வாசிக்கையில் தான் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் ராமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னோடனே ஆமாம் என்ன செய்ய எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ன ஒன்று அவன் ஓன் டைப் இல்லையே அப்படின்னோடனே அதுக்கு என்ன செய்ய அவன் ரொம்பவே டேலண்டாக இருக்காம்ல அதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோன்னு சரி பார்த்துக்கோ அப்படிங்காங்க. இந்த சைடு லா ஃபார்மை காமிக்காங்க. அதில் வந்து
பிங்க்குக்கும் ஹீரோயினுக்கும் தான் வந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. யாரை செலக்ட் பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மிஸ்டர் சங்கன்ட்டு தான் கேட்காங்க. சங்கன் வந்து ஹீரோயினையே செலக்ட் பண்ணிடலாம், அவள் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான். இந்த சைடு வந்து ஹீரோயின்ட்ட வந்து ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்கா, அன்னைக்கு ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட் வரையில் கேர்ள் ஃப்ரெண்டு தான் பிக்கப் பண்ண போகிறதா சொன்னா, இப்போ உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஹெச்ஆர்ட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் எஞ்சி நின்று ஜெனிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து நாளைக்கு லா ஃபார்மில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துன உடனே ஜெனி அப்படியா, வா வா ஹக் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஓடி வேகமாக போகிறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து எனக்கு பிடிச்சவங்கள ஹக் பண்ண போகிறேன், நீ போய் ராம ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லி போயிடுறா. அப்போ ஜெனி சொல்கிறா, எனக்கும் ஆசை தான், அவன் தான் ஒத்துக்கிற மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கா. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புகிறா, 2 பேரும் வந்து நைட்டு கார்டனில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து மெசேஜ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி போவேலாம் ஹாட் அண்ட் சிம்பிள்லாம் போட்டுகிட்டே போகிறா. இந்த சைடு ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் ஓடி வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறா. பக்கத்தில் சைடில் போயிட்டுருக்க அவங்க அம்மாச்சி, இந்த யங் பீப்புளே இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கையில் திடீர்னு பார்த்தா என்னடா நம்ம பொண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்துடுறாங்க. ஒரே சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு. ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கையில் ஹீரோ, எப்போ எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில், நீ வேணா என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேணா சும்மா எப்பிக்கி பேக் மாதிரி ஏறுறான். உடனே ஹீரோயின், உனக்கு நீ தான் டெய்லி ஜாகிங் போகிறே, உனக்கா முடியாது, நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நான் வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு கிஸ் பண்ணதுனால ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், அதனால தான் நடக்க முடியலன்னு நினைக்கேன், திரும்பியும் வேணால் நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே பின்னாடி துரத்தி பிடிக்கான். திரும்பி வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போவையில் ஒரு டோர் திறந்துருது. பார்த்தா அந்த சைடு அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து லக்கேஜெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் வாங்கிட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, வீடியோ கால் எனக்கு வந்து நீ டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, எதனாலம்மா வீடியோ கால், நீ ரொம்ப மிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை நீ வந்து ஹீரோ கூடைய இருக்கியான்னு பார்க்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அதுக்கு ஹீரோ, நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது அவங்க அம்மா வந்து எனக்கு சில திங்ஸ் வேணும், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னோடனே ஹீரோ, நான் போகிறேன்னா, இல்லை ஹீரோயின் தான் என்னோடய டேஸ்ட் தெரியும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வேணுக்குன்னே ஹீரோயினை அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மாட்ட, நான் வந்து ஹீரோயினை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு டைரியை கொடுத்து, இது வந்து ஹீரோயினோட அப்பாவோடது, இது ரொம்ப வருஷமாக அவரே வச்சுருந்தாரு, இதை வந்து எப்படியாவது நீ ஹீரோயின்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் வந்து என்னாச்சு அம்மா வெங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்கிறா, உனக்கு பதிலாக நான் வந்து அவங்கள வழி அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் நைட்டு உட்காந்து அப்பாவோட டைரியை தான் ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து லாவை பற்றி தான் இருக்குது. அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்து டைரியை வந்து அப்பானே கூப்பிட்டு, அப்பா சூப்பரான லாயராக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த சைடு ஹீரோ வந்து கிஸ் பண்ணதையே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு, நாளைக்கு நான் தான் உனக்கு போய் ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மெசேஜை அனுப்பிவிட்றான். அடுத்த நாள் ஹீரோயின் சூப்பராக மேக்கப் பண்ணி ரெடியாகி வர்றாங்க. ஹீரோவும் சிரிச்சிட்டே பார்க்கான். காரில் போயிட்டுருக்கையில் ஹீரோ வந்து ரோட்டை பார்க்காம ஹீரோயினையே பார்த்து ஓட்டிகிட்ருக்கான். அதுக்கு ஹீரோயின், நேராக ரோட்டை பார்த்து ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, அப்போ நீ என்ன தான் பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லா ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டு க்ளோஸாக போகிறான். ஹீரோயினை கிஸ் தான் பண்ண போகிறான்னு நினச்சிக்கிறாங்க. பார்த்தா வந்து சீட் பெல்ட்டை கழட்டி விட்ருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின், நீ இறங்கிடாதுன்னு சொல்லிவிட்டு டிக்கியில், பின்னாடி கார் டிக்கியில் இருந்து 2 பேக்கை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஹீரோனோட ஹீல்ஸை கலத்துறான். ஹீரோயின், எல்லோரும் பார்க்காங்க, என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோ, அவங்க பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸ் எல்லாம் கலத்திட்டு, ஹீல்ஸ்லாம் போடாத, அது வந்து உன் காலுக்கு ஒத்துக்கிறாது, சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டேஜ் மாதிரி காலில் போட்டு விட்றான். இது உனக்கு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் உன்னைய பார்க்காத போது சாதாரண ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோ, அதுக்காண்டி தான் உனக்கு வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லிப்பர்ஸையும் கொடுக்கான். ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு போக மனசு இல்லாமல் வந்து ஹீரோட்ட இங்கே பக்கத்தில் வான்னு சொல்லி கூப்பிட்டு கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நைட்டு நம்ம டின்னருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
ஹெச்ஆர் வந்து ஹீரோயினை ரிசீவ் பண்ணி ஹீரோயினுக்குள்ளே டேபிளையும் கொடுத்துட்றாங்க. கம்பெனியில் வந்து ஒருத்தர் கூட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து என்னாச்சு, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன், சரி வந்து நீங்கள் வந்து பொண்ணாக இருந்துட்டு எதனால் லாயரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் கேட்காங்க, ஏன் பொண்ணுனா லாயர் சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அப்படிலாம் இல்லை சூஸ் பண்ணலாம், ஏன் இந்த பக்கத்தில் ஒரு மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட பொண்ணு தான், அவங்க பாருங்கள் எப்படி பிரேவாக பாஸியாக இருக்காங்க, அதுவே நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிடுறா. அவன் நேரத்தில் உள்ள இன்னொரு பொண்ணுன்னு சொல்லிடுறா. அவர்லாம் வந்து அப்படி தான், நீ பெசாட்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுக்கா, நோட் புக் கொடுத்து இதில் வந்து நீ வந்து தேவையானதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கா. ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த பிளேஸ் எல்லாம் நல்லா தொட்டு பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கொடுத்த ஸ்லீப்பர்ஸையும் கீழே போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து ஹீல்ஸ் போட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி குதிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மிஸ்டர் சங்கன் பார்த்துடுறாரு. ஹீரோயின்ட்ட வந்து ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோயினை அப்பா டைரி ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் சங்கனை தான் காட்டுறாங்க. மிஸ்டர் சங்கனுக்கு வயிறு வலி போல், அவர் வந்து டேப்லெட்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஹீரோயின் உள்ளே வந்தோடனே அந்த டேப்லெட்ஸ்லாம் பார்த்துடுறாங்க. அப்போ வந்து சங்கன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னோடனே ஹீரோயின் நான் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா சரி எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்களா, இப்போ நம்ம பிஸ்னஸ் ட்ரிப் போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கா, இப்போ அப்படின்னு சொல்லிடுறான். இப்போனா எப்போன்னு கேட்டேன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் என்னது 1 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பர்ச்சேஸ்க்கு கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஃபோன் பண்ணி திடீர்ந்தாப்பில் வந்து எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் வந்துட்டு அதனால் என்னால் டின்னர் வர முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், சரி நீ எப்போ வருவேன் அப்படின்னோடனே தெரியலையே அப்படின்னு சொல்கிறா. சரி அதுக்கப்புறம் நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் போல், நடுவில் பிரேக் தான் வந்திருப்பான் போல். அப்போ வந்து கசின் தான் ஃபோனை வந்து ஹீரோக்கில் வச்சதுக்கப்புறம் ஃபோன் பேசி முடிச்சோன்னா, என்னது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கு, யார் அப்படின்னு சொல்லி கேட்கா. அப்போனா என்னோடய கசினோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோனை பற்றி கேட்கா. உடனே ஹீரோவும் அதுவா அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து என்னோடய கசின் ஹீரோயினை லவ் பண்ண இல்லையா, அப்போனா வந்து என்னோடய நிலைமை அப்படின்னு சொல்லி கசின் கேட்குறேன். அதுக்கு ஹீரோ, நீ கவலைப்படாத, அவள் இல்லைனாலும் வந்து உன்னையும் வந்து நான் வந்து நல்லா பாதுகாத்துக்கிடுவேன். சரி இப்போ வந்து அட்டாப்சி ரூமில் நிறைய பாடிஸ் வந்து ரிசர்ச்சுக்கு வந்திருக்கு, நீ போய் ரிசர்ச் பண்ணப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். போகிற போக்கில் நம்மளை கோர்த்து விட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சங்கனுக்கு ஸ்டொமக் பெயின் வருது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஹீரோயின்ட்ட கேஸை பற்றி விசாரிச்சிட்ருக்காரு. மிஸ்டர் சங்கன் வந்து ஹீரோயின்ட்ட சரி இந்த கேஸை நல்லா நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் நானா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. அப்போ மிஸ்டர் சங்கன் வந்து வயிறு வலியால் துடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அவங்க டேப்லெட் வாங்கியிருக்காங்க, போய் கலக்கி கொடுக்காங்க கிளாஸில். மிஸ்டர் சங்கன் கேட்காரு, எப்படி உனக்கு வயிறு வலி மாத்திரை இருக்குது, உனக்கு வயிறு வலியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை எனக்கு இல்லை, நான் வந்து நீங்கள் வச்சுருக்கதை பார்த்தீங்க, அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணையில் உங்களுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நான் வந்து லேண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.